ரொம்ப பயமாக இருக்கும் நாளைக்கு. ஓகேவா? அந்த சத்தம் வருதுல்ல, பாம் பாம் அவ்வளோ வரும்போது பெட் அனிமல்ஸ்லாம் என்னது, புசி கேட், டாக் எல்லாம் ரொம்ப பயப்படும், ஐயோ தனக்கு ஏதோ ஆகிடுமோன்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ அதை பாதிக்காத மாதிரி நீங்கள் என்ஜாய் பண்ணணும். நம்ம என்ஜாய்மெண்ட் வந்து அனிமல்ஸை பாதிக்கக்கூடாது. ஓகேவா? அனிமல்ஸ் பாவமா இல்லையா? பாவம் இல்லை. ஸோ நம்ம என்ஜாய் பண்ணுறோன்னு சொல்லிட்டு அவங்கள கஷ்டப்படுத்தக்கூடாது அனிமல்ஸ் எல்லாம். ஓகேவா? ஸோ அனிமல்ஸ் இருக்கிற இடம் இல்லாமைக்கு நம்ம அந்த ப்ளே பண்ணுறது நல்லது. டாக் அங்கே நிற்கிது அப்படின்னா கொஞ்சம் தள்ளி போய் தான் வெடிக்கணும். டாக்ஸ் இல்லைன்னா ரொம்ப பயப்படும். பண்ணுவீங்களா? ஓகே. நெக்ஸ்ட் ஃபயர் கிராக்கர்ஸ் அண்டர் பேரண்ட் சூப்பர்விஷன். அப்பா அம்மா இல்லை பாட்டி தாத்தா இல்லாமல் பட்டாசு வெடிக்க போகவே கூடாது. நீங்கள்லாம் யார்? குட்டி பாப்பால? குட்டி பாப்பா தானே? உங்களுக்கு வெடிக்க தெரியாதுல்ல? தெரிஞ்சாலுமே சின்ன சின்ன வெடி வச்சாலுமே என்ன ஆகும், அது வந்து ஃபயர் பட்டுச்சுன்னா ரொம்ப வலிக்கும். எப்படி வலிக்கும்? ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக வலிக்கும் நமக்கு. சரியா? ஸோ அப்பா அம்மா இல்லாமல் பாட்டி தாத்தா இல்லாமல் வீட்டில் பெரியவங்க இல்லாமல் பட்டாசு வெடிக்க போகக்கூடாது. புரியுதா? பட்டாசு வெடிக்க நீங்கள் போகக்கூடாது, பெரியவங்களோட தான் வெடிக்கணும். ஸ்டோர் யுவர் ஃபயர் ஒர்க் சேஃப்லி. சரி, இப்போ நம்ம வந்து இந்த பட்டாசுலாம் வாங்கியிருப்பீங்கள, வீட்டில் யாரெல்லாம் பாக்ஸாக வாங்கியிருக்கீங்க? வாங்கிட்டீங்களா எல்லாரும்? ஓகே. அந்த பாக்ஸில் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து வெளியில் வைக்கக்கூடாது, நம்ம வீட்டுக்குள்ளே தான் வச்சுக்கணும். என்ன வெடி வைக்கிறோமோ அதை மட்டும் தான் எடுத்துகிட்டு வரணும். வீட்டில் வந்து நம்ம கேண்டில் யூஸ் பண்ணுவோம், அந்த கம்பி மத்தாப்புக்கெல்லாம். கேண்டில் மேட்ச் பாக்ஸ் இருக்கிற இடத்துல பட்டாசு இருக்கக்கூடாது. ஓகேவா? ஸோ தனியாக நமக்கு வந்து என்ன இருக்கணும், கேண்டில் மேட்ச் பாக்ஸ்லாம் வேறு இடத்துல இருக்கணும். அதுலேயும் கொஞ்சம் தூரம் தள்ளி தான் நம்ம பட்டாசு வைக்கணும், இல்லைனா அது ஃபயர் ஆகும். ஓகேவா? அதே மாதிரி மொத்த பட்டாசு எடுத்துகிட்டு வந்து ரோட்டில் போடக்கூடாது, வீட்டில் வச்சுக்கணும். எது தேவையோ அதை மட்டும் தான் எடுத்துகிட்டு நமக்கு அதுதான் சேஃப்டி. புரியுதா? நெக்ஸ்ட்டு ஹேண்டில் ஃபயர் ஒர்க்ஸ் வித் காஷன். ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். இப்போ நமக்கு கம்பி மத்தாப்புன்னு சொல்கிறோம்ல, கம்பி மத்தாப்பு சுற்றிட்டு என்ன பண்ணணும், ஒரு பக்கெட்டில் தண்ணி வச்சுக்கணும். என்ன வச்சுக்கணும்? பக்கெட்டில் தண்ணி வச்சுக்கணும். தண்ணி வச்சுட்டு அதை சுற்றிட்டு அது உள்ளே நம்ம போடணும். எது உள்ள போடணும்? இப்போ நம்ம மாடியில் அதை பண்ணுவோம். நம்ம வந்து பக்கெட்டில் ஃபுல்லாக தண்ணி வச்சுப்போம். நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், பட்டாசு வைக்க போகிறோம். பட்டாசை சுற்றிட்டு அதில் வந்து சூடு இருக்கும், அது என்ன தான் அணைஞ்சாலும் அந்த சூடு இருக்கும். அதை நீங்கள் கீழே போட்டிங்கன்னா உங்களுக்கே தெரியாமல் என்ன பண்ணுவீங்க, அடிபட்டுப்பீங்க, காலில் கையிலலாம் சுட்டுப்பீங்க. அதனால் நம்ம ஒரு பக்கெட்டில் ஃபுல்லாக என்ன வச்சுக்கணும், தண்ணி வச்சுக்கணும், அது உள்ளே போடணும். ஓகேவா? முக்கியமாக செப்பல் போட்டுட்டு தான் கிராக்கர்ஸ் வெடிக்க போகணும். என்ன பண்ணணும்? செப்பல். கால் வந்து நம்ம ரொம்ப சேஃபாக இருக்கணும். ஜாலியை விட சேஃப்டி ரொம்ப முக்கியம். சொல்லுங்கள், ஜாலியை விட சேஃப்